விஜய் அவர்கள் வேலூரில் வந்து ஒரு அவங்களுடைய கட்சியுடைய பொறுப்பாளருடைய சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்கிறார். சீமான், விஜய் இரண்டு பேருமே அரசியலுக்கு தகுதி இல்லாத நபர்கள். நீங்க சீமானும் ஒரு சினிமா கலிசடை, விஜயும் தியாக பெருவாழ்வே தெரியாத ஒரு அரசியல் ஒரு நடிகர். அவ்வளோ மிகப்பெரிய உச்ச நடிகர். நான் எனக்கு 500 கோடி ரூபா வியாபாரத்தை விட்டு வர்றேன்னு சொல்லுகிற இந்த விஜய் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பரம்பரை கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்தவர் ராமசாமி, தந்தை பெரியார். கஞ்சா குடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், காம பித்த, போலி சாமியார், பொம்பளை பொறுக்கி, இத்தனை பேர் காவி உடையில் இருக்கான். பெரியாருடைய பொது வாழ்க்கை, பெரியாருடைய அரசியல், தியாக பெருவாழ்க்கை எவ்வளவு சுத்தமானதுன்னு பாருங்க. விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் போடுறாரு ஐயா முத்துராமலிங்க தேவர். என்னுடைய நண்பன் காமராசன் கூட்டம் முடிவதற்குள் இங்கே வரவில்லை என்றால் நீதி கட்சியினர் வீடுகள். காமராஜுக்கும் முத்துராமலிங்கனாருக்குமே பெரிய சவாலாக இருந்த கட்சி யார்கிட்ட வந்து சேருது? பெரியாரிடம் வந்து சேருது. அதாவது பதவிகள் அவரை தேடி வருகிறது. அவர் மறுக்கிறார். மக்களுக்காக ஏன் மறுக்கிறார்னா, டாள்கள் ஓட்டு போடுகிறார், அயோக்கியம் பூரா ஆட்சிக்கு போகிறார். சீமானும் விஜயும் இப்பொழுது இந்த சமூகத்தில் தோன்றுவார்கள் என்று என்னைக்கு முடிவு பண்ணாரு? விஜயுடைய மாநாட்டில் ஹோசி மின், ஃபிடல் காஸ்ட்ரோ, மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இப்படி நிறைய பேர் வச்சிருந்தா விஜய் இவங்கெல்லாம் ஸ்டெண்ட் யூனியன் தலைவர்களான்னு கேட்பாங்க. சரி, குளத்தூர் மணி விஜய் ஒன்னாயிரம். ஆமா, விஜய் மணி டான்ஸ் போட முடியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவுத்து போட்டும் ஆட முடியாது. ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் இந்த முதலமைச்சர் பட்டியல் வருகிற பொழுது அரசியல் சின்னாபின்னமா போயிருக்கு. திராவிட கோட்பாடுகளே காலி பண்ணிட்டான்னு சொல்ல வர. காலி பண்ணிட்டாங்க. காலி செய்த பிறகுதான் இந்த சீமானும் விஜயும் பெரிய தலைவர்களாக தெரிகிறார். டுபாக்கூர்லாம் தலைவராக. இந்த குத்தாட்ட பார்ட்டிகள், குமாகுத்து பார்ட்டிகள், விஜயலட்சுமி வீட்டுக்காரர்கள், நயினார் சொன்ன வீட்டுக்கார நடிகர்கள், இது அரசியல். எச்சரிக்கையா பேசுறீங்களே, இது அரசியல் அல்ல. நீங்க தலைவர் அப்பே சொன்னாரு, இன்னைக்கு பெரியார பேசுறவன் நாளைக்கு வந்து அம்பேத்கரையும் பேசுவாப்ல. தேர்தல் பாதை திருடர் பாதை போகாத, ஓட்டு பொறுக்கிகள் அவன்கிட்ட போகாத. அடிப்படையே 2 பேரும் 5000 கிலோமீட்டர்ல இருக்கிறீங்க. எஜமானர்கள் கட்டளை இடுகிறார்கள், அதை செய்யறாரு. ஓ, எஜமானர்கள் எலும்பு துண்டை போடுகிறார்கள், நாய் குறைக்கிறது. அதுதான் காரணம். தற்குறின்றாங்களே, இதுல யார் உண்மையான தற்குறி? 2 பேருமே தற்குறி. ஆனா அழுகிறாருங்க. ஆமா, அழுதாரு பாத்தீங்களா? ஆமா. ஏன் அழுதாரு? கிளீசரின் அதிகமாக போட்டு விட்டார். முதலமைச்சர் போதை அப்படின்னு சொல்லணும். முதலமைச்சர் போதை இல் விஜய். வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா அவர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் வேலூரில் வந்து ஒரு அவங்களுடைய கட்சியுடைய பொறுப்பாளருடைய சந்திப்பு நிகழ்வு நடத்தியிருக்கிறார். நிச்சயமாக அதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். அது ஒன்று. அதை பற்றி உங்களுடைய பார்வை. அது மட்டுமல்லாது 2 நாட்களுக்கு முன்னால் சீமான் அவர்கள் திருச்சியில் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். பொதுக்கூட்டம் அல்ல, ஒரு மாநாட்டை நடத்தியிருக்கிறார். இதை தங்களுடைய முதல்கட்ட பார்வையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இல்லை, இப்போது சீமான், விஜய் 2 பேருமே அரசியலுக்கு தகுதி இல்லாத நபர்கள். ஆரம்பமே அதிரடியாக இருக்குது. ஆமாம். ஏன்னா இந்த நபர்கள், நீங்கள் சீமானும் ஒரு சினிமா கலிசடை, விஜயும் தியாக பெருவாழ்வே தெரியாத ஒரு அரசியல் ஒரு நடிகர். அவ்வளோதான். தமிழ்நாட்டு அரசியல் மிகப்பெரிய தியாக பெருவாழ்வு வாழ்ந்தவர்களுடைய அரசியல் களம். நீங்கள் பெரியார் 95 வயது வரை நீங்கள் வாழ்நாள் முழுவதுமே போராட்ட களம் தான். இத்தனைக்கும் மிகப்பெரிய உச்ச நடிகர் நான்,
நடிகை எனக்கு 500 கோடி ரூபா வியாபாரத்தை விட்டு வர்றேன்னு சொல்லுகிற இந்த விஜய் ஒரு வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். பரம்பரை கோடீஸ்வர குடும்பத்தைச் சேர்ந்தவர் ராமசாமி, தந்தை பெரியார். தந்தை பெரியார். அவருடைய பெயர் ராமசாமி. அப்போது அரசியலுக்கே வாசமே இல்லாத ஒரு குடும்பம். இவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து தத்து கொடுக்கப்பட்டவர். இந்த உண்மையான அன்பு பாசத்துக்கு ஏங்கியவர். ஏங்கிய இந்த இளைஞன் நேர கிளம்பி காசிக்கு போகிறார். எங்கே? காசிக்கு போகிற பொழுது உடல் முழுக்க நகையோட அப்படியே கோச்சிட்டு போகிறார். காசியில் போய் சாமியாரை பார்க்குறார், சன்னியாசிகளை பார்க்குறார், பண்டாரம், பரதேசி, அத்தனை பேர் ஒரு இறை பக்தியோட வா அப்படி சொல்லுங்க. ஆமாம் ஆமாம். போய் பார்த்தா உண்மையான ஆன்மீகம் இறைபக்தி எங்கேயுமே இல்லை. எல்லாம் கஞ்சா குடிக்கிறவன், தண்ணி அடிக்கிறவன், காம பித்தன், போலி சாமியார், பொம்பளை பொறுக்கி, இத்தனை பேர் காவி உடையில் இருக்கான். சரி. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த இந்த இளைஞன் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்போது இவருடைய தந்தையார் செய்து போட்ட குறைந்தபட்சம் ஒரு 60-70 பவுன் நகை இருக்கு அந்த காலகட்டத்தில். மிட்டா மிராஸ் பெரிய மஞ்சள் மண்டி வியாபாரி, ஜமீன்தார். அப்போ இதெல்லாம் முடித்து ஒரு பையில போட்டு தலைக்கு வச்சு படுத்துக்கிறார். அப்போது ஈரோட்டை சேர்ந்த காசிக்கு போன பெரும் செல்வந்தர்கள் பார்க்குறாங்க. வெங்கட சுப்பரா மகன் ராமசாமி இங்கே திரியிறான். இந்த தகவல் ஈரோட்டுக்கு வரும். தந்தையார் கிளம்பி, அப்போல்லாம் ரயிலை பிடிச்சி தான் போகணும். போய் மகனை தேடி அலைகிறார். மகன் ஒரு சாமியார் கூட்டத்தோடு அலைந்து திரிந்து கிடக்கிறார். அப்பா டேய், பல கோடி சொத்து இருக்குடா, ஏன்டா நீ சாமியாரை போகிற? மகனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றார். மகனுக்கும் இந்த ஆன்மீகம் என்பது போலித்தனமான சாமியார்கள், சன்னியாசிகள், கஞ்சா குடிக்கிகள், காம கொடூரன்கள் நிறைந்த இதை வெறுத்து போய் தான் வர்றாரு. வந்த பிறகு ஈரோடு ரயில் நிலையத்தில் மகனை இறக்கி ரயில் நிலையத்தில் ஆற்றில் குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து அந்த நகையை பூரா போட்டு வீட்டுக்கு கூட்டு வர்றாரு. ஆச்சரியமா இருக்கு. அவர் சமூகத்தை சேர்ந்த பெரிய நாயுடுகள் எப்படா ஒரு நகை போகாம இவன் பல மாசமா சுத்திட்டு இருந்திருக்கான். ரொம்ப தெளிவா இருந்தது. உங்களுடைய பார்வை தெளிவானது. அப்போ ஒரு குண்டுமணி நகை கூட விற்காமல் எப்படா இவன் காசியில ஆன்மீகத்தை தேடி இத்தனை நாள் பாதுகாப்பா பொட்டலத்தை வச்சுட்டு எப்படா இருந்தான்? அதுதான் பெரியார். அப்போ இந்த பெரியார் தான் புது வாழ்க்கைக்கு வரார். புது வாழ்க்கைக்கு வருகிறார். அப்போ விஜயுடைய புது வாழ்க்கைக்கு வருகிறதையும் பெரியார் புது வாழ்க்கைக்கு வருவதையும் ஒப்பிட்டு பாருங்க. எந்த புது வாழ்க்கைக்கு எப்படி வர்றாருன்னா, தன்னுடைய அக்காள் மகள் விதவையான பிறகு மறுமணம் செஞ்சு வைக்கணுங்கிறார். அத்தனை பேர் சாதி விட்டு தள்ளி வச்சிட்டான். இந்த செய்தி ஈரோட்டிலிருந்து சேலத்துக்கு போகுது. சேலத்தில் ராஜாஜி ஒரு பெரிய அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய சீர்திருத்தவாதி ஒருவர் இருக்கிறார். அப்போ தான் ராஜாஜியை பெரியார் சந்தித்த பிறகு தான் அரசியல் பயணமே தொடங்குது. அப்படி தொடங்கிய அரசியல் பயணம் நீதி கட்சி தமிழர்களுக்கு ஒரு நீதியை பெற்று தருவதற்கு உருவாக்கப்பட்ட பார்ப்பன எதிர்ப்பு இயக்கம். காங்கிரஸில் இருந்த பெரியார், நீங்கள் நான் சுருக்கமாக வந்தால் ரொம்ப தூரம் இழுக்கலை, நீதி கட்சியை கலைத்து விட்டு இந்த நல்லா வாங்க மக்களுக்கு தான் தெரியாது. அதாவது நம்ம விஜய் பற்றி பேசிட்டு நீதி கட்சிக்கு போயிட்டு இருந்தோம்னா போர் அடிச்சிடும். அதனால் நீதி கட்சி கலைத்து விட்டு நீதி கட்சியை பெரியாரிடம் கொண்டு போய் சேர்த்தால் இந்த கட்சி நோக்கங்கள் நிறைவேறும்னு நீதி கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் தீர்மானம் போட்டு முடிவுக்கு வர்றான். அப்போ பெரியாருடைய பொது வாழ்க்கை, பெரியாருடைய அரசியல், தியாக பெருவாழ்க்கை எவ்வளவு சுத்தமானதுன்னு பாருங்க. ஆமாம், அவர் ஒரு வரலாறு தான். அப்போ விஜய் சொல்கிறார்ல, விஜயும் அந்த சைமனு சொல்கிறாங்கல்ல, 2 பேரும் அரசியல் தலைவர்களுக்கான எந்த அரிச்சுவடியே இல்லை என்று சொல்வதற்கான காரணம் பொருந்துதா? அப்போ இந்த பெரியார்
நீதி கட்சி போய் சரண்டர் ஆகுது. இந்த கட்சி நீயே நடத்திக்கப்பா. அப்போ நீதி கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய தலைவர்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன். நீதி கட்சி காங்கிரஸ் ரெண்டு தான் அன்றைக்கி சண்டை போட்டி. காங்கிரஸில் இருக்கக்கூடிய காமராஜை விருதுபட்டி காமராசனை நீதி கட்சியை பட்டிவீரம்பட்டி சவுந்தரபாண்டியனார் குழு கடத்திட்டு போயிருக்கு. கடத்தி கொண்டு போய் நீதி கட்சி எதிர்த்தாக பேசுகிறாய் காங்கிரஸ் நபரே. அப்போது விருதுநகர் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் போடுறாரு ஐயா முத்துராமலிங்க தேவர். என்னுடைய நண்பன் காமராசன் கூட்டம் முடிவதற்குள் இங்கே வரவில்லை என்றால் நீதி கட்சியினர் வீடுகள் புஷ்டா வச்சிடுறார். பேசி முடிக்கிறதுக்குள்ள காமராஜ் நடந்து வர்றார். அப்போ நீதி கட்சி எவ்வளவு வலுவாக இருந்திருக்குன்னு பாருங்க. காமராஜுக்கும் முத்துராமலிங்கனாருக்குமே பெரிய சவாலாக இருந்த கட்சி யார்கிட்ட வந்து சேருது? பெரியாரிடம் வந்து சேருது. பெரியார் அதற்கு பிறகுதான் நீதி கட்சியை காங்கிரஸிலிருந்து நீதி கட்சி, நீதி கட்சியிலிருந்து திராவிட இயக்கத்தை அது தோற்றுவிக்கிறார். அப்படி தோற்றுவித்த பெரியார் இன்று இருக்கக்கூடிய திமுக, அதிமுக, தேமுதிக, மதிமுக எல்லாத்துக்குமான ஊற்றுக்கண். அப்போ இவ்வளவு பெரிய தியாக பெரு வாழ்க்கை. அவரே ராஜாஜி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுக்கான ஆளுநர் இருந்துக்கிறார். யார? பெரியார மறுத்து விட்டார். சரி, முதலமைச்சராக இருந்துக்க மறுத்து விட்டார். இந்த இவ்வளவு பதவிகள் அவரை தேடி வருகிறது. அவர் மறுக்கிறார். மக்களுக்காக ஏன் மறுக்கிறார்னா, முட்டாள்கள் ஓட்டு போடுகிறான், அயோக்கிய பூரா ஆட்சிக்கு போகிறான். இப்போ சீமானோ விஜயம் இப்பொழுது இந்த சமூகத்தில் தோன்றுவார்கள் என்று என்னைக்கு முடிவு பண்ணாரு? அன்னைக்கே அந்த காலகட்டத்தில் முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல நான் மறுத்து உங்கள்கிட்ட பேசி தப்பா எடுக்க வேண்டாம். சீமான் தான் பெரியாரை எதுக்குறாரு, ஆனா விஜய் எதுக்கலையே. விஜயனுடைய வழிகாட்டி கொள்கை கோட்பாடு தான் சொல்றாரு. படம் வைத்தவரெல்லாம் கொள்கையாளராக ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போ விஜயுடைய மாநாட்டில் ஹோசிமின், ஃபிடல் காஸ்ட்ரோ, மார்க்ஸ், ஏங்கல்ஸு இப்படி நிறைய பேர் வச்சுருந்தா விஜய் இவங்கெல்லாம் ஸ்டெண்ட் யூனியன் தலைவர்களான்னு கேட்பாங்க. சரி, அவருடைய அரசியல் புரிதல் புரிஞ்சு. அப்போ கோவை ராமகிருஷ்ணன் விஜய் ஒன்னாயிர முடியுமா? குளத்தூர் மணி விஜய் ஒன்னாயிரம். ஆமா, விஜய் மணி டான்ஸ் போட முடியுமா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். இல்லை, அவுத்து போட்டும் ஆட முடியாது. அப்போ விஜய் நான் தியாக வாழ்க்கைன்னு இந்த சைமனும் ஜோசப் ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற அரசியல் எப்படின்னா, ஜீவாவுடைய அரசியல் தேவை. ஜீவாவுடைய அரசியல் தேவை. ரெட்டமலை சீனிவாசனுடைய அரசியல் தேவை. ஒரு பைசா தமிழர் அரசியல் தேவை. நீங்கள் எங்கே போகிற வட்டமேசை மாநாடு லண்டனுக்கு போராடுறார். எதுக்காக போராடுறாரு? கொடநாடு எஸ்டேட் வாங்குறக்கா போராடுறாரு? இல்லை, கப்பலில் தான் அந்த காலத்தில் போகணும். இப்போ திருநெல்வேலி போகிற மாதிரி ட்ராவல்ஸ் ஏறி படுத்தா திருநெல்வேலி இறக்கி விட்டுறோம். இப்போ அதே போல் காலையில் ஏறினா சாயங்காலம் லண்டன் போயிடலாம். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. அப்போ இவ்வளவு போராட்டம் தான் அரசியல். ஏதோ குத்தாட்டம் போடுவது அரசியல் அல்ல. யூடியூப்பில் பேசி அதை காசு பண்ணுவது அரசியல். சீமானோ விஜய் அதான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த அரசியல் எங்கே தடுமாறுதுன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கம் பெரியாரை காலி செய்து அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர் இதில் நம்ம சேர்த்த முடியாது. ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் இந்த முதலமைச்சர் பட்டியல் வருகிற பொழுது அரசியல் சின்னாபின்னமாக போயிருக்கு. திராவிட கோட்பாடுகளே காலி பண்ணிட்டான்னு சொல்ல வர. காலி பண்ணிட்டானு அது இப்படி காலி செய்த பிறகுதான் இந்த சீமானும் விஜயும் பெரிய தலைவர்களாக தெரிகிறார். டுபாக்கூர்லாம் தலைவராக. அப்போ அரசியல் என்பது ரெட்டமலை சீனிவாசன் செய்தது அரசியல், அயோத்திதாச பண்டிதர் செய்தது அரசியல், கக்கன் செய்தது அரசியல், காமராஜ் செய்த அரசியல், ஜீவா செய்த அரசியல், பெரியார் செய்தது அரசியல். தமிழ்நாட்டில் இதை மட்டும் பேசிக்கிற நீ ஒரு ஆளு தான். இல்லை, காலம் மாறும், காலம் மாறும். இது இவர்கள்லாம் வழிகாட்டிகள். இவர்களுடைய படத்தை போடாமல் எவனா கட்சி நடத்த முடியுமா? முடியாது. அப்போ நான் ஒருத்தன் தான் பேசுகிறேன். ஆனால் பேசுகிறாலும் நீங்கள் தான். இல்லை, அதாவது இந்த கொள்கைகள்
இந்த இளைஞரிடம் போய் சேர வேண்டும். சேராததுனால தான் இந்த சீமானுக்கும் ஜோசப்புக்கும் இவ்வளவு கூட்டம் கூடும். இந்த இந்த அதாவது அண்ணா, கருணாநிதி, ஜெயலலிதா, ஓபிஎஸ், இபிஎஸ் இந்த ஆட்கள் அரசியல் அடித்தளமே இல்லாமல் ஆட்சிக்கு வந்ததை பார்த்து தான் விஜயகாந்தும் சீமானும் விஜயம் அவர்களே வரும்போது நம்ம வர்றதுக்கு என்ன, எந்த அடித்தளமும் இல்லை, எந்த தியாக பெருவாழ்வும் இல்லை, எந்த தியாக பெருவாழ்வு. இது அப்போ அடிப்படையில் தவறான கொள்கை கோட்பாடுகளை கொண்டவர்கள் இந்த அண்ணாதுரை, கருணாநிதி கும்பல். இதில் எம்ஜிஆர் வந்து விதிவிலக்கு. ஏன்னா எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கல, எந்த சொத்தையும் கொள்ளையடிக்கலை. இப்போ அந்த ராமாபுரம் தோட்டம் இருட்டாக கிடக்கு, லைட்டு போடக்கூட ஆள் இல்லை. அப்போது நீங்கள் ஒரு மனிதனுடைய நேர்மையை நம்ம எங்கே பார்க்கணும்னா, கடைசி காலத்தில் அவர் வாழுகிற அந்த வாழ்க்கை தான், மக்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை தான், அதுதான் தியாக பெருவாழ்வு. நான் ஒரு செய்தி படித்தேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய மனைவி கூலி வேலைக்கு போயிட்டுருக்கு எங்கள் தேனி பக்கம். அந்த 2 ஏக்கர் இடம் பள்ளிக்கூடமாக இருக்கிறது. பல ஏக்கர் விவசாய நிலம், அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்படி பல தலைவர்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறாங்க. அப்போது அதுதான் அரசியலை தவிர இந்த குத்தாட்ட பார்ட்டிகள், கும்மாங்குத்து பார்ட்டிகள், விஜயலட்சுமி வீட்டுக்காரர்கள், நயினார் சொன்ன வீட்டுக்கார நடிகர்கள், இது அரசியல். எச்சரிக்கையாக பேசுறீங்களே, இது அரசியல் அல்ல, இது அரசியல் அல்ல. அப்போது இந்த அரசியல் வந்த பிறகு ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணாதுரை, இபிஎஸ். நான் அண்ணாதுரை ஐயாவை பேசுவதை நான் கடுமையாக எனது கண்டனத்தை உங்கள் கருத்து அப்படி இல்லை. அவர் ஒரு பெரிய வரலாறு இல்லை, அதாவது பெரியாரை ஒழித்த பெரிய வரலாறு. டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி தாங்கள் பேசுவதையும் நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்கள் இன்பநிதியை பேசினாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு தெரியும். இல்லை இல்லை, நீ இவ்வளவு என்னை கேவலப்படுத்துவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த தருணத்தில் ஒரு சித்தாந்த அரசியலில் வந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரர். அடங்க மறு, அத்து மீறு, திருப்பி அடி, திமிரி எழு, இது அடக்குமுறைக்கு, ஆதிக்க சக்திகளுக்கு எதிரான ஒரு பெரிய கோஷம், முழக்கம். இது ஏதோ வன்முறைக்கான முழக்கம் அல்ல, இது திருப்பி அடி அப்படின்னு. என்ன அடி வாங்கி, அதுதான் செய்தி. தொடர்ந்து அடி அடின்னு சொல்லலை, திருப்பி அடி. இது ஒவ்வொருக்குள்ளேயும் ஒவ்வொரு புத்தகமே ஒளிஞ்சிருக்கு. அப்போது நீங்கள் என்னை விட வீரியமாக இருக்கணும். நீங்கள் அண்ணாவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், உதயநிதி ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், ஸ்டாலினை. அப்போது நீங்கள் உங்களுடைய அரசியல் முழுமையாக உள்வாங்கப்பட்டாலும் ஒரு வகையில் சமரசம் தேவைப்படுகிறது. சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக, சங்கிகளை ஒழிக்க வேண்டும் என்பதற்கு. இல்லை, இவர்களே ஒரு சங்கிகள் தானே, நவீன சங்கி. அது உங்களுடைய கருத்து, நவீன சங்கி, அது உங்களுடைய கருத்து. அப்போது இந்த விஜய் சீமானை பொறுத்த வரைக்கும் இவர்கள் யாருடைய வழித்தோன்றல்னா, நீங்கள் விஜய்க்கு அரசியல் அடிப்படை அறிவே இல்லாத ஒரு நபர், சினிமா நபர், அவ்வளோதான். சினிமா குத்தாட்டக்காரன். உங்க பாசை, என் பாசை இல்லை. ஆமாம், கூத்தாடிகள். அதே போல் இந்த சீமானும், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய 2 அடையாளங்கள், பெரியாரும் அம்பேத்கர். 2 பேர் ஐகான், தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள். ஆனால் இப்போ அவர் என்ன பேசியிருக்காரு மாநாட்டில் தெரியுமா தெரியாதா? கேள்விப்பட்டீங்களா? எங்கள் தலைவர் அப்பே சொன்னார், இன்னைக்கு பெரியாரை பேசுகிறவன் நாளைக்கு அம்பேத்கரையும் பேசுவாப்புல, ஆனால் அவன் பார்த்து கொண்டு இருக்க முடியாதுன்னு 1 மாதத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்போ அம்பேத்கர் அடிக்கிறாப்லே. இல்லை, அவருக்கு அவருடைய எஜமானர்கள் கட்டளை இடுகிறார்கள், அதை செய்கிறார். எஜமானர்கள் எலும்பு துண்டை போடுகிறார்கள், நாய் குறைக்கிறது. அதுதான் காரணம். அப்போ நீங்கள் அந்த மாநாடை சபரீசனுடைய உதவியில் நடக்கிற என்னங்க திடீர்னு புதுசாக? ஆமாம், உண்மையை தான் நம்ம சொல்லுவோம், சொல்வதெல்லாம் உண்மை. விஜயை நீ தொடர்ந்து அடி, இப்படி 234 எம்எல்ஏ வேட்பாளர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு ஆளுக்கு 1000 பேரோட அங்கே வந்துடணும் இப்படி உத்தரவிட்ட பிறகு
அவன் ஆளுக்கு 100 பேரை கூட்டிட்டு வந்து சரி. இதுதான் அங்க கூடுற கூட்டம். இதுதான் அங்கே கூடிய கூட்டம். சாட்டை என்ன பண்றாரு, சேகர் ரெட்டிகிட்ட போய் 10 லட்சம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்படி பல சேகர் ரெட்டிகள், மணல் திருட, கரிகாலன், ரத்தனம், ராஜப்பா, இப்படி பல பேர்கிட்ட 10 லட்சம். இதுதான் யாருடைய வசூல்? சீமானும் சாட்டையும் சேட்டை வசூல்கள். அப்போ இப்படியா நீ ஆதிக்க சக்தியை ஒழிப்ப? நீ யாருடைய ஏஜெண்ட்? அண்ணா ராமகிருஷ்ணன் சொல்லுவதை போல குருமூர்த்திக்கு பிறந்த பயலுவா. ஐயோ, குருமூர்த்திக்கு பிறந்த பயலுவா. நீங்க பெரியாரை எதிர்ப்பதோ அம்பேத்கரை எதிர்ப்பதோ இரண்டும் யாருடைய நோக்கம்? எஜமானர்களுடைய நோக்கம், ஆர்எஸ்எஸ் நோக்கம். நீங்க அங்க 500 தலைவர்களுடைய படத்தை பார்த்த சில தோழர்கள் எனக்கு தொடர்பு கொண்டாங்க. அங்க 500 தலைவர்கள் இருக்கிறாங்க. பெரியாரும் இந்த இயக்கத்தை ஸ்தாபிப்பதற்காக உளவுப்படை ஆட்களால் கொல்லப்பட்ட முத்துக்குமாரும் இல்லை. அப்போ உனக்கு நீ யாருடைய ஆள் அடையாளம் தெரியுதா? முத்துக்குமார் பிறவி புரட்சியாளர். நீங்க அனுராதபுரம் சிறையில் இருந்தவர். எங்க? அனுராதபுரம் சிறையில் வேலூர். முத்துக்குமார் எந்த முத்துக்குமார் சொல்றீங்க? சேட்டையுடைய அந்த முத்துக்குமார். அதுக்கு மேல நம்ம பேசக்கூடாது. அந்த முத்துக்குமார் தான் சொல்றீங்க, போராளி முத்துக்குமார். ஆமா ஆமா, அவர் தான் சொல்றேன். நமக்கு தெரியும் அவர் நேரடியாக பழக்கம். சிறையில் இருந்தவன் வேலூர்ல புலிகள் தப்பிப்பதற்கு, கோட்டையை உடைத்து கொண்டு தப்பிப்பதற்கு அத்தனை மூளையும் முத்துக்குமார் தான். இவருடைய படம் இல்லை சீமான். பெரியார் படம் இல்லை. இவர் பெரியார், இந்த இளைஞன் ஒரு புரட்சியாளர். 2 பேர் படத்தை தவிர அத்தனை படங்களும் இருந்திருக்கு. அப்போ இந்த சைமன் யாரு நமக்கு அடையாளம் தெரியுதா? அப்போ இதையெல்லாம் பேர் சீமான்ங்க இல்ல, ஒரிஜினல் பேர் சைமன் தான். அம்மா அப்பா வைத்த பேர் சைமன் தான். இப்போ அதை சொல்ல தப்பு இல்லை. தட்சிணாமூர்த்தி, கருணாநிதி ரெண்டும் ஒன்று தான். தட்சிணாமூர்த்தி, கருணாநிதி ரெண்டும் ஒன்று தான். அப்போ இந்த தலைவர்களெல்லாம் அரசியலில் ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்கியதனுடைய விளைவு தான் இப்ப சீமானோ விஜயம் ஒரு பெரிய தலைவர்களாக தெரிகிறார். இது எங்க வரலாற்று தப்பு எங்க நடந்தது? அண்ணா காலத்தில் ஆரம்பிச்சது. தம்பி உன் தங்க முகத்தை காமி. எம்ஜிஆர் சொல்றாரு. சரி. அப்போ பெரியார் பல புள்ளி விவரங்களை, பல கோட்பாடுகளை, பல கொள்கைகளை வைத்து கொண்டு பேச ஆரம்பிப்பார். ஆனா அண்ணா என்ன பண்ணுவாரு? எம்ஜிஆரை காமி, ஜெயலலிதாவை காமி, சரோஜா தேவியை காமி, மஞ்சுளாவை காமி, லதாவை காமி. சரி, இதுதான் அண்ணாவுடைய அரசியல். பானுமதியை காமி, பத்மினியை காமி, இதுதான் அவருடைய அரசியல். இப்ப கடைசி எங்க வந்து நிக்குது? நயனா நாகேந்திரன் சொன்ன ஆளை காமிக்க வேண்டியது. சரி. அப்போ எங்க வரலாற்று தவறு நடந்திருக்குன்னு தெரியுதா? இவர்களெல்லாம் தலைவராக பார்க்கிற பொழுது நமக்கு விஜயம் சீமானும் தலைவர்களாக பார்ப்பதில் இந்த இளைஞர்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம், ஆச்சரியம் தென்படவில்லை. அதுதான் 2 பேரும் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார்கள். புரியுது, பாயிண்ட பிடிச்சிட்டோம். இதுதான் உண்மை. முதலமைச்சர் நாற்காலி என்பது நீங்க தலைமைச் செயலகத்தில் படம் இருக்கு. குமாரசாமி ராஜா, ஓமந்தூர் ராமசாமியார், பக்தவச்சலனார், காமராஜர், இப்படி பல பேர் இருந்த இந்த பாதை ஒருவர் மீதும் ஒரு சிறு துரும்ப கூட குற்றம் சொல்ல முடியாது. ஒரு சிறு துரும்பை கூட சொல்ல முடியாது. அவர்கள் இருந்த அந்த ஆசனத்தில் இவர்கள் இருப்பதற்கு ஆசைப்படுகிறார். ஆகையால் இளைஞர்களை திசை திருப்புகிறார்கள். இளைஞர்களுக்கு அரசியலே போய் சேராமல் தடுத்த இயக்கம் திராவிட ஆட்சியாளர்கள். சரி, ரைட், அதெல்லாம் சிறப்பு தான். இப்போ இந்த தற்குறின்றாங்களே, இதில் யார் உண்மையான தற்குறி? 2 பேருமே தற்குறி தான். ஓ, 2 பேரும், இவர் முன்னாள் தற்குறி, இவர் இந்நாள் தற்குறி. ஓ, அப்படித்தான் சொல்ல வரீங்க. அப்படிதான். நீங்க 2 பேருமே சந்திச்சு பேசுறாங்க. கட்சி ஆரம்பிச்ச புதுசுல. என்ன சொல்றீங்க? ஆமா, அவருக்கு சொந்தமான அந்த லெக்ஸஸ் கார்ல 2 பேரும் சீமானுடைய பகுதியில கார் மாற்றி வேலூர் வரைக்கும் போறாங்க கார்ல. எங்க உட்கார்ந்து பேசினா தெரிஞ்சுக்கணும். அதுல தம்பி, எனக்கு நான் முதலமைச்சர் ஆவதற்கு எனக்கு ஒரு ஆதரவு கொடு. நீ 2.5 வருஷம், நான் 2.5 வருஷம், இப்படி ஒரு பேச்சு நடக்குது. அப்போ விஜய் சொல்றாரு, அண்ணா நான் முதலமைச்சராக நீங்க வாய்ப்பு கொடுங்க.
பாரா ரெண்டு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு எப்படி நல்லா ஒரே நேரத்துல 2 நாற்காலி. ரைட். இந்த பேச்சுவார்த்தையில அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அவர் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதனுடைய விளைவு 2 பேருமே முதலமைச்சராகி அணில் குஞ்சுகள், தற்குறிகள், விசில் அடிச்சான் குஞ்சுகள், ஆமை குஞ்சுகள், ஆமை இப்படி சண்டை வர்றதுக்கு தான் காரணம். இதான் இங்க இருக்கிற பிரச்சனை, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை 2 பேருக்கு இடையில தான். தியாகம் செய்யாமல், சிறைக்கு போகாமல், போராடாமல், மக்களுக்கு விடுதலையை பெற்றுக் கொடுக்காமல், மக்களை அடிப்படை கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், மதுக்கடையை மூடுவோம், தமிழ்நாட்டு விஜய் ஒன்னும் பேசின மாதிரி தெரியல. ஆனா அழுகிறாருங்க. ஆமா, அழுதாரு பாத்தீங்களா? ஆமா. ஏன் அழுதாரு? கிளீசரின் அதிகமாக போட்டு விட்டார். ஐயோ. நீங்க எப்பவுமே ஒரு திரைப்படம் முடியும் போது கிளைமேக்ஸ் பார்க்குற பூரா அழுவான். அப்பாவி மக்கள் தானே. அப்போ இப்போ கிளீசரின் போட்டு அவரே அழுக ஆரம்பிச்சிட்டார். அத்தனையும் நடிப்பு. நீங்க இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அருண்ராஜ் அண்ணா நகர் சாந்தி காலனியில் ஒரு IAS பயிற்சி மையம் வச்சிருக்காரு. ஓகே. ஆமா, அங்க விஜய் வந்து விடுகிறார் சில நேரங்கள். அருண்ராஜ்னா இப்ப இருக்கிறாருல அங்க IRS அப்படி சொல்லுங்க. IRS அருண்ராஜ் வந்தாரு. அப்போ அருண்ராஜே நேர நீதியரசர்கள் வீட்டுக்கு போறாரு. ஐயா வணக்கம். வணக்கம். விஜய் உங்களை சந்திக்க ஆலோசனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறார், நீங்க எங்க இடத்துக்கு வாங்க ஐயா. இல்ல நாங்க உங்க இடத்துக்கு வரோம். விஜய் கூட்டம். ஐயோ வந்துடாத. ஹரி பரந்தாமன் அவரெல்லாம் சமூக மாற்றத்தை விரும்புகிற நீதிபதிகள். ஹரி பரந்தாமன் ஒரு புரட்சியாளர், நேர்மையானவர். ஐயா கிருபாகரன் அதிரடி தீர்ப்புகளை கொடுத்த உயர்ந்த மனிதர். அதே போல கற்பக விநாயகம். இந்த நீதியரசர் வீடுகளுக்கு அருண்ராஜ் போறாரு. ஐயா முதலமைச்சர் ஆவதற்கு எங்களுக்கு பிரகாசமான வழி இருக்கு, நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஐயா. நான் விஜய் கூட்டு வரேன், உங்க வீட்டுக்கு கூட்டு வரேன். வந்துடாத, நானே வர்றேன். சரி. இப்படி நடராஜ், மீசை நடராஜ், பழைய DGP தெரியும், சைலேந்திர பாபு, இறையன்பு, என்ன பெரிய லிஸ்ட் பெருசா இருக்கு. ஒரு பெரிய பட்டியல விஜய்க்கு ஆலோசகர்களாக மாறி இருக்கிறார்கள். நான் சொல்லுவதை சொல்லிவிட்டோம், கேட்பதும் கேட்காததும் உங்களுடைய விருப்பம். இப்படி இப்ப அவர் அதிகமாக ஆலோசனை கேட்பதே புஷி கிட்ட. புஷி தன்னை மீறி யாரும் விஜயை தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதற்காக ராஜ்மோகன் என்ற பழைய பத்திரிகையாளர், சன் டிவி, ராஜ் டிவியில் இருந்த இந்த நிருபரை பல பொறுப்பு கொடுத்திருக்கார். ஊடக பிரிவு செயலாளர், தேர்தல் பிரிவு செயலாளர், விஜயின் தனி செயலாளர், இப்படி பல பொறுப்பை கொடுத்துட்டு என்னை தாண்டி யாரும் அவரை பார்த்துடக்கூடாது. இதான் வேலை. இந்த பதவிக்கு வருவதற்கு ராஜ்மோகனுக்கு 6 மாத காலம் புஷியுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி வேலை பார்த்துருக்காரு. என்ன சொல்றீங்க? சரி. வாயில் காப்பான், தலைவருக்கு பாதுகாப்பையா, தலைவர் சந்திக்காத. நீங்க கருணாநிதிக்கு ஆற்காடுன்னு ஒருத்தர் இருந்தார் ஏற்பாடு. இவர் இல்லாம கருணாநிதி யாரும் பார்க்க முடியாது. ஜெயலலிதாவை சசி இல்லாமல் யாரும் பார்க்க முடியாது. ஐயா ராமதாஸை GK மணி இல்லாம பார்க்க முடியாது. அதே போல வைகோவை மல்லை சத்தியா இல்லாம பார்க்க முடியாது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஏ இருப்பாங்க. மல்லை சத்தியா சோழியை முடிச்சுட்டாங்க. சரி. அவ்வளவு பெரிய தியாகி, நல்ல மனிதன். என்ன பண்றது? அப்போ இப்போ புஷி நியமித்திருக்கிற ஆள் தான் ராஜ்மோகன். இந்த ராஜ்மோகன் யாருடைய கட்டளைக்கு செயல்படுபவர்? புஷியுடைய கட்டளைக்கு செயல்படுபவர். புஷிக்கு இப்போ 3 கார் பாதுகாப்பு. முன்னாடி 5 பவுன்சர், பின்னாடி 5 பவுன்சர், 10 பவுன்சர் இல்லாம புஷி எங்கேயும் போறது இல்லை. புஷி அவரே இப்ப பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. ஆமா, பொதுச் செயலாளர், சாதாரண செயலாளர். சரி. இப்போ எப்படி சீமானுக்கு சாட்டை, அதே போல விஜய்க்கு புஷியும் ராஜ்மோகன். இப்படி பல பரிணாமங்கள்ல விஜய முதலமைச்சர் நாற்காலி முதலமைச்சரே ஆக்கி விட்டா. இப்ப முதலமைச்சர் கனவுலே திருறாரு. கனவுதான். நீங்க அந்த கட்சியினுடைய IT விங் நிர்மல் குமார், இந்த ஒப்பந்தக்காரன் கான்ட்ராக்டர்கள்லாம் எங்க ஆட்சி வந்தா கொடுத்த ஒப்பந்தத்தை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ
இதோ அடுத்து பதவி பிரமாணமே இவர்கள் தான் போட்டிருக்கு. ம் ஆளுநர் மாளிகை இப்போ போயிட்டாங்க போட்டிருக்கு. ம் ஆளுநரே உஷாராரு, எலெக்ஷன் முடிய நாங்கள் வந்துடுவோம், அமைச்சரவை பட்டியலோடு நாங்கள் வந்துடுவோம். இப்படி சொல்லுகிற அளவுக்கு முதலமைச்சர் போதை போதை அப்படின்னு சொன்னேன். முதலமைச்சர் போதை இல் விஜய். அப்போ நீங்க கக்கன் எங்கே, காமராஜ் எங்கே, ஜீவா எங்கே, ஓமந்தூரார் எங்கே, குமாரசாமி ராஜா எங்கே, இப்படி பல தலைவர்கள் வகித்த அந்த நாற்காலியில் இப்போ ஒரு போதையில் திருறாரு இவர். விஜயும் அமர்ந்தால் அந்த நாற்காலியுடைய மாண்புகள் எங்கே போவது? நான் யாரும் அந்த நாற்காலிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல வரல, மக்கள் வாக்களித்தா வரட்டும், ஆனால் அதுக்கு ஒரு மாண்பு இருக்கு, அதுக்கு ஒரு மாண்பு இருக்கு, அதுக்கு ஒரு வரலாறு. தியாக பெருவாழ்வு வாழ்ந்தவர்களுடைய நாற்காலி அது. தியாக பெருவாழ்வு வாழ்ந்தவர்களுடைய நாற்காலி அது. அந்த நாற்காலியில நயினார் நாகேந்திரன் சொன்ன இடத்திலிருந்து வந்தவரெல்லாம் அமருவது என்பது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால நீங்க கோவப்பட்டு பேசுறீங்க. அவரே சொல்றாரு, நான் முதல்வரான பிறகு ஒவ்வொரு வீட்டுக்கு வரேன்றாரு. இல்ல, இப்படிதான் சீமானும் சொன்னார், இப்படிதான் வைகோவும் சொன்னார், விஜயகாந்தும் சொன்னார், இப்படி பல பேர். ராமதாஸ் விஜயகாந்த் இப்போ திடீர்னு எடுத்தனால அண்ணன் விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் நல்லாத்தான் இருந்துச்சு, பரவாயில்ல, சிறப்பு. இப்போ அம்மாவும் வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்துருக்கிறாங்களே, அது ரொம்ப உங்களுக்கு வேண்டியவர்கள் தான். அவங்கள பற்றி தொடர்ந்து கருத்துக்களை சொல்லிக்கிறீங்க. இப்போ எப்படி நல்லா சிறப்பான்னு கேட்குறேன்.